அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கே, நான் ஏவிக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவுடி தாத்தானுங்கிற திரைப்பட பூஜையில் நான் கலந்துக்கிறேன். அதுக்கும் மேலாக என்னை இந்த அளவுக்கு உயர வச்ச பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருப்பேன். இந்த படம் வெற்றி பெற இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். இல்லை, அது எல்லாமே இயற்கையாக நடக்குது தான். ஒன்றுன்னா ரெண்டு போடுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் உடல்நிலை சரியில்லாமல் தான் போவோம். ஆனால் ரொம்ப கூட பில்டப் பண்ணி எழுதுறாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்குவேன். அதெல்லாம் சரி, பரவாயில்ல, இது ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னு நினச்சி நான் விட்டுறது. ஆமாம் சார். அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கே, நான் ஏவிக்கு. ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஏவிக்குன்னா அண்ணா வளர்ச்சி கழகம். அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் அழைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இல்லை, இப்போ தான் பேர்லாம் குழந்தை இப்போ தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக நிற்பேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணோம். நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி. இல்லை, இனிமேல் தான் எல்லாமே யோசிக்கணும். யோசித்து எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு எல்லாமே டிஎம்கே தான். அடுத்த முதல்வரும் அவர் தான். மன்னர் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பவர் ஸ்டார் தான். எனக்கு 72 வயசு. என்னோடய கிளாஸ்மேட் பவர் ஸ்டார் இருக்கும்போது விற்கலாம் வச்சு வேஸ்ட்டாக போச்சு. என்னண்ணே? ஆமாம், எவ்வளோ விற்குது தான் எனக்கு அதிக செலவாகுது இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில். ஆமாம், ஒரே காலேஜ் தான். ஆனால் அவர் ஒரு தேர்ட் இயர் படிக்கும்போது அவர் ஃபஸ்ட் இயர். ஓகே, ரெண்டுமே டாக்டர் தான். நம்மளா போட்டுக்கொண்டே தானே. இப்போ என்ன டாக்டர் பஞ்சம் பண்ணுவோம். டாக்டர்லாம் போட்டுக்கொண்டே தானே. ரவுடி தாத்தா கஸ்தூரிராஜா சார் அழகாக சொன்னார். முதல்ல இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்கள் ஆரம்பிக்கிறது எங்கள் சினிமா தொழிலாளருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல அது இந்த சிறிய படங்கள் ஆரம்பிக்கும்போது சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறிய காஸ்டியூமர், நலிந்தில்ல நாங்கள் ஆமாம், கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் இல்லாமல் இருக்கும். பெரிய படங்கள் பெரிய ஏற்கனவே கோடிகளை சம்பாதிச்சவங்க தான் சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய தொழில்நுட்ப கலைஞர்களை வாழ வைக்குது. அதன் அடிப்படையில் முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் சினிமா சார்பாக. சினிமாவை காப்பாற்றுறதே சின்ன படங்கள். சின்ன படம் தான். ஆமாம், பெரிய படங்களும் 5-6 படம் தான், 50 படம் சின்ன படம் தான். சின்ன படங்கள் தான் இன்றைக்கி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் காப்பாற்றுது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டு. நம்ம சின்ன படம் பெரிய படங்க சார் சொன்ன மாதிரி உழைப்புங்கிறது முதல்ல ஸ்கிரிப்டில் இருக்கணும். ஸ்பாட்டில் இருக்கிறது அப்புறம் பேப்பரில் இருக்கணும். டிஸ்கஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, நல்ல அனுபவம் கூட வச்சுங்க ஸ்கிரிப்டில் தயவுசெய்து. ஏன்னா புது புது இயக்குனர்லாம் வர்றாங்க. உங்கள் ஏஜ்லேயே ஆளை வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பண்ணும்போது சில சின்ன படங்கள்லாம் ஒரு 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 திரைக்கதை ஒரு அந்த இது இல்லாமல் போகுது. சில இடத்துல கதை புது நாட்டை பிடிக்கிறாங்க. ஆனால் திரைக்கதை அப்படிங்கும்போது நிறைய பேர் கொஞ்சம் திணறாங்க. அது காரணம் கொஞ்சம் அனுபவம் ஆட்கள் நிறைய விஷயமால இருக்காங்க. டிஸ்கஷன் அவங்கள கொஞ்சம் கூட வச்சுக்கணும். ஸ்க்ரீன்ங்கிறது தான் படம், கதைங்கிறது படம் இல்லை. திரைக்கதை நல்லா இருந்தால் தான் ஒரு படம் ஓடும். கதை சரியாக இல்லாமல் இருந்து திரைக்கதை அது சரியாக இருந்தால் படம் ரீஹிட்டாக இருக்குது. அது நிறைய உதாரணம் இருக்குது. கதை எவ்வளோ தான் காவியமாக இருந்தாலும் திரைக்கதை சரியில்லைன்னா படம் சரியாக போகாது. அதனால் டிஸ்கஷனுக்கு முதல்ல உழைங்க, அப்புறம் ஸ்பாட்டில் இங்கே உழைங்க. அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய சின்ன படங்கள் படம் பார்க்கும்போதே நிறைய மக்கள் கொஞ்சம் சின்ன படம் பார்க்க பயப்படுறாங்க. இப்போ காரணம் 10 படத்தில் ஒரு 3 படம் தான் ஒரு தரமாக சரியான திரைக்கதையோட. இப்போ சார் சொன்ன மாதிரி அனுபவம் பொல்லாதது, இப்போ தான் யூத் வந்திருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி,
நிறைய படம் நல்லா பார்த்து நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சமீபத்தில் பார்த்து திரைக்கல்ல பார்த்து இந்த படம் வந்து ரப்பர் பந்து. அதெல்லாம் திரைக்கும் போது என்ன இந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் திரைக்கதை அமைச்சிருக்காரு அப்படின்ட்டு. திரைக்கதை முக்கியம். அதனால் இப்போ இந்த படத்தோட இயக்குனர் ராகுல் டைட்டிலெல்லாம் கொஞ்சம் கேட்சிங்காக வச்சுருக்கிறாரு. அது மாதிரி கதையிலையும் திரைக்கதையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்ம என்ன சின்ன படம் ஆரம்பித்தாலும் பெரிய படம் ஆரம்பித்தாலும் அதோட நோக்கம் வெற்றி தான். அந்த வெற்றி நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். வேறு எந்த ஒரு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது பணம் பத்தலை இப்படி எடுத்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு 1 கோடி செலவெல்லாம் 1 லட்சம் செலவா. ஆனால் கதை நல்லா இருக்கணும். அன்றைக்கி எடுக்கிற சீன் நல்லா இருக்கணும். நாங்கள் ஆடிஷன் பார்க்கும்போது மக்கள் பார்க்கும்போது அங்கே படத்தை செலவு பார்க்க மாட்டாங்க யாரும். என்ன கதை சொல்ல வராரு, என்ன வசனம், என்ன திரைக்கதை எத்தனை பார்ப்பாங்க தவிர இது படத்துக்கு 100 கோடியா இது 10 கோடியா 2 கோடியாங்கிறது எந்த ஆடியன்ஸும் கணக்கு பார்க்கவே மாட்டான். அவனுக்கு தேவை கொடுத்த காசுக்கு படம் தரமாக இருக்கா, அதான். அதனால் இந்த ரவுடி தாத்தா எங்கள் ஏரியாக்காரர் தான். ஆமாம், இவர் வந்து கோட்டையிலேருந்து வந்துருக்கிறாரு. சிலருந்து இங்கேருந்து கோட்டைக்கு போக பார்ப்பாங்க. இவர் கோட்டையிலேருந்து இங்கே ஜோசிய பரம்பரை அதுவும் எங்கள் சிவகங்கை சாம்ராஜ்யம். அவர் சிவகங்கை சீம்பிலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் வெட்டி அணிஞ்சா நாங்களும் வெட்டி அணிஞ்ச மாதிரி தான். அதனால் நல்ல ஒரு பிடிச்சி அமைஞ்சிருக்காரு. யூனிட்டர்லாம் அமைச்சு எங்கள் இயக்குனர். ஆமாம், கதையில் கவனம் செலுத்துங்க. உங்கள் நம்பி அந்த பிடிச்சிருக்கு, ஒரு வெற்றியை கொடுங்க. நன்றி, வணக்கம். ரெவடி தாத்தான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பேசாமல் அரமணை தாத்தான்னு வச்சுருக்கலாம். அரமணை சோசியர். ஏன்னா எங்கள் இப்பெல்லாம் அரமனையில் உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக இவர் சாதகம் கணிச்சு கொடுப்பாரு. முக்கியமாக ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா சொல்லக்கூடிய ஆள். இவரை போய் ஐயாவை பார்த்தேன். ஒரு கோயில் கும்பாபிஷேகம். அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் எதுவுமே சொல்லலை. கருப்பு வந்துட்டீங்களா அப்படின்னு பேசினார். பேசிட்டு 25 மூடு அரிசி வாங்கி கொடுத்துறேன், தண்ணி பாட்டில் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் பார்த்து சூசியரே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிவகங்கையில் வந்து பிள்ளைவேல் காளி கோயில் ரொம்ப பவரான தெய்வம். புள்ளை இல்லைன்னா அங்கே போய் ஒரு புள்ளை தொட்டி வாங்கி நேர்த்திக்கடலில் கட்டினோம்னாலே குழந்தை உண்டாயிரும். அப்படிப்பட்ட பவரான தெய்வம். அதை கொடுத்தவர். அப்புறம் அரமண சோசியரை பற்றி சொல்லணும்னா திருக்கஷ்டியூர், அதுவும் ராஜா கோயில்தே, ராணியம்மா கோயில்தே. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே உதவி பண்ணுறவர் அவர் தான். இது மட்டும் இல்லை, நிறையா ஏழைகளுக்கு நிறையா உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். நம்ம அண்ணே மீனாட்சிதே ஐயாவை அறிமுகப்படுத்தினது. அப்போலா முருகண்ணே, 2வது மதுரை செல்வண்ணே, கஸ்தூராஜ் அப்பா, ஏற்கனவே பேரரசு சித்தப்பா போயிட்டார். அப்புறம் என் தம்பி மதவெட்டி ஜெமீன் தம்பி கூலு சுரேஷு, நல்ல மதவெட்டி மது தண்ணி குடிக்கிறவன். மது தண்ணின்னா உங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல. அப்படி உலகமாக ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடு. மது தண்ணின்னா இன்னைக்கு மக்களுக்கு அது தெரியாமல் போச்சு. கம்மாயில் கிடக்கிற தண்ணியை மண்பானையில் தூக்கிட்டு வந்து தேத்தாங்கொட்டை போட்டு தேத்தி குடிப்பாங்க. அதுதே நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது, நெஞ்சடைப்பு வராது, எதுவுமே வராது. அந்த மதுகளே இல்லாமல் போச்சு. அந்த குளத்தில் இருந்த தம்பி வந்து ரொம்ப நாளாக தெரியும். 2வது பாவம் வரும்போது புரட்சிப்படைகளோடு வந்துக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. சரி தம்பி, படத்தை பற்றி பேசுப்பா, வேற எதையும் பற்றி பேசுகிறாத. இப்போத்தே சோவியர் வந்து படம் பண்ணுறாரு. இல்லை, ஏற்கனவே இவங்க பூரா பொலிட்டிக்கலை கேட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க. போன அஸ்ட்ரோலியானால இவங்க அனைவருமே பொலிட்டிக்கலை நிறையா கேட்டு அட்டாக் பண்ணாங்க. நானும் கரெக்டாக பேசினேன். இப்போ இவங்க என்ன கேட்டாலுமே நான் சொல்லுவேன், அன்றைக்குமே சொல்லிங்க, நான் சலிக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறவன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ரெவடி தாத்தாவை கைதி தாத்தாவை ஆக்கிறாரு.
பாவம் இன்னும் நிறைய படம் எடுக்கணும், நிறைய. அதுல நான் உழைக்கணும் அப்படின்னு இருக்க. எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு குரல் பதிவு இருக்கிறதுனால நான் கிளம்பி விட்டு தவறாக நினைச்சுக்கிறாதி. அடுத்து என் தம்பி குழு சுரேஷ் பேசுவார். வாழ்த்துக்கள். அண்ணனை மறந்துட்டு விஜய் முரளி அண்ணன் சொல்ல அப்பத்தே ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா, அவர் ஒரு தத்துவம் சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்கிறேன்னு, மேனேஜரை நம்பி வாழ்க்கை கொடுத்தேன். அந்த மேனேஜர் எனக்கு என்ன தண்டனை வச்சுட்டு போனேன் தெரியுமா, கையெழுத்து என் கையெழுத்து, கை ரேகை அவன் கை ரேகை, பெரிய சூச்சியம். அதை உடைச்சது சோசியருந்தே, மதுரை செல்வன் இருந்தேன். அப்போ விஜய் முரளி அண்ணே மைண்டு உடைஞ்சு போய் இவ்வளவுக்கு தாடி வளர்த்து ஒரு படம் பண்ணி நான் ஞாபகம் இருக்கா, அவன் அதை விட ஏமாத்திட்டு போயிட்டான். காரில் போகிறவன என்னைய சைக்கிளில் போக வச்சுட்டான். பழையபடி கார் ஆக்கிடுவான். அது சொல்லிட்டார்ல. இது மாதிரி இந்த விஷயங்களில் அப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, இங்கே வாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, பணம் கொடுக்குறாங்க கொடுக்கல, நீங்கள் நடிக்க போய்கிட்டே இருங்க, கால் சீட்டு பிஸியாகவே இருக்கணும். அந்த கெச்சை போட்டு கொடுத்தது நம்ம விஜய் முரளி அண்ணே. அவருக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கலாம். ஆமாம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. போய்கிட்டே இருந்தால் தேடி நம்மளை வீட்டுக்கு தேடி வரும். இதுதான், இதை நான் கரெக்டாக இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இவ்வளோ நான் பிஸியில் இருந்தாலும் மதுரை செல்வண்ணனுக்காகவும் சோவியரையாவுக்காகவும் விஜய் முரளி அண்ணனுக்காகவும் இந்த பூஜையில் நான் கலந்து கொள்ளவே, உங்கள் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டேன் போகிறேன். அந்த உரிமை தான் வேணும். ஆமாம், சைவம் போட்டிருக்காரு. நீங்கள் 12 மணி வரைக்கும் போகுமா, ஏன்னா சைவம் சாப்பிட்ட வீட்டில் அசைவம் சாப்பிட்டு போகணும், கறியை சாப்பிட்டு போயிருங்க.